ஓகே, இப்போ உங்களுக்கு ஹாவ் டுக்கும் மஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருச்சு. வணக்கம். தமிழ் வழியில் கற்று வரும் பள்ளி மாணவர்களே மற்றும் அவர்களது பெற்றோர்களே, தமிழ் வழியில் பயின்று கொண்டிருக்கும் கல்லூரி மாணவர்களே, ஆங்கிலம் கற்க விரும்பும் தமிழ் அன்பர்களே, இந்த சேனலுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவை பாராட்டுகிறேன். நாம் இன்றைக்கு பார்க்க இருப்பது மிகவும் முக்கியமான பாடமாகிய மாடல் வெர்பில் மஸ்ட் எப்படி உபயோகிக்க வேண்டும் மற்றும் மஸ்ட்டுக்கு ஈக்குவலாக வேறு சில வார்த்தைகள் இருக்கின்றது, அதையும் எவ்வாறு உபயோகிக்க வேண்டும் என்பதை பற்றியும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மஸ்ட் இது ஒரு மாடல் வெர்ப். அதுக்கு ஈக்குவலாக இங்கிலீஷில் இன்னொரு வார்த்தை இருக்குது. அது என்னது அப்படின்னா அதுதான் ஹாவ் டு. இதுக்கு என்னையா அர்த்தம்? மஸ்ட்டுனா என்ன, ஹாவ் டுனா என்ன? ரெண்டுக்கும் அர்த்தம் ஒன்று தான். இப்போ பாருங்கள், மஸ்ட்டுனா வேண்டும், எனக்கு சாப்பாடு வேண்டும் அப்படின்னு கேட்போம் இல்லையா, அது மாதிரி. ஹாவ் டுனால் என்ன தான், வேண்டும் தான். சரி சார், இதுக்கும் வேண்டுங்கிறீங்க அதுக்கும் வேண்டுங்கிறீங்க, ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் அதிகமாக ஒன்றும் கிடையாது. மஸ்ட் யூஸ் பண்ணுற இடத்துல ஹாவ் டு யூஸ் பண்ணலாம், ஹாவ் டு யூஸ் பண்ணுற இடத்துல மஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஆங்கிலத்தில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்குது. அது என்னன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, மஸ்ட்டு ஒரு வேலையை கம்பல்சரியாக கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னா மஸ்ட்டு போடணும். ஹாவ் டு எப்போ போடணும்? கம்பல்சரியாக மற்றவங்க சொல்கிறதுனால நீங்கள் ரோட்டில் நடக்கும்போது பாதையில் நடக்க வேண்டும். பாதையில் நடக்கணும்னு சொல்கிறது யார்? மற்றவங்க, கவர்மெண்ட் இம்போஸ் பண்ணுது. அதனால் அந்த இடத்துல என்ன பண்ணணும், ஹாவ் டு போடணும். மஸ்ட்டு போட்டாலும் தப்பு இல்லை, ஆனால் ஹாவ் டு போட்டால் ரொம்ப நல்லது. பார்க்கலாமா ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸை? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் பள்ளி சீருடை அணிய வேண்டும். இப்போ ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க என்ன பண்ணணும், ஸ்கூல் போகும்போது பள்ளி சீருடை அணியணும், யூனிஃபார்ம், ரைட்டா? நான் 1, பள்ளி சீருடை 2, அணிய வேண்டும். இந்த அணியங்கிறத என்னது, வினைச்சொல், ரைட்டா? வேண்டும்ங்கிறதா மாடல் வெர்ப். இப்போ வேண்டும்ங்கிறதுக்கு என்ன சொன்னோம், மஸ்ட். இங்கே பக்கத்தில் இருக்க படத்தில் அதை க்ளீனாக விளக்கியிருக்கோம் பாருங்கள். நான். ரெண்டாவது என்ன வரும், வேண்டும். 1 அந்த வேண்டும்ங்கிறது அது என்னது, 3A 3Bன்னு வச்சுக்கோங்க. 3B வரும், அதுக்கப்புறம் என்ன வரும், 3A வரும், கரெக்டாக? அடுத்து என்ன வரும், பள்ளி சீருடை 2. எப்படி மாறி இருக்குது, 1 3B 3A 2 அப்படின்னு மாறி இருக்கு இங்கிலீஷில். இப்போ எப்படி எழுதணும், ஐ வேண்டும் மஸ்ட், அணியங்கிறதுக்கு வியர், ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லையா? ஐ மஸ்ட் வியர் பள்ளி சீருடை, பள்ளிக்கு ஸ்கூல், சீருடைக்கு என்ன, யூனிஃபார்ம், ரைட்டா? இப்போ பாருங்கள், ஐ மஸ்ட் வியர் ஸ்கூல் யூனிஃபார்ம், ரைட்டா? இன்னொரு உதாரணத்தை பார்த்துடலாம். இது என்னன்னு பாருங்கள். கோயிலுக்குள் நுழையும் முன்னர் நீங்கள் உங்கள் பாதணிகளை கழட்டி விட வேண்டும். உங்களை செருப்புகள்லாம் கழட்டி வெளியில் வைக்கணும். இதை நீங்களாக செய்யணுமா? இல்லை. இப்போ கோயிலுக்குள் நுழையும் முன்னர் நீங்கள் உங்கள் பாதணிகளை கழட்டி விட வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். இதை நீங்களாக செய்யணுமா? இல்லை. கோயில் நிர்வாகம் சொல்லுது நீங்கள் கோயிலுக்குள்ளே நுழையும். அந்த மாதிரி இடத்துல தான் ஹாவ் டு போடணும். இப்போ பார்க்கலாம் இதில் என்னென்ன வார்த்தைகள் இருக்குன்னு. கோயிலுக்குள், இது வரைக்கும் ஒரு தனி தனியாக பிரிச்சுக்கலாம். கோயிலுக்குள், ரைட்டா? 1A 1B. இந்த உள்ளேன்னு இருக்குல்ல, கோயிலுக்கு உள்ளேங்கிறத கோயிலுக்குள் அப்படின்னு சொல்கிறோம். நுழையும் 2, முன்னர் 3, இது தனி. இப்போ அடுத்த சென்டென்ஸ் வாங்க. நீங்கள் 1, உங்கள் பாதணிகளை 2 கழட்டி விட வேண்டும், ரைட்டா? 3A 3B.
இதுதான் வினைச்சொல். ரைட்டா? புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. இப்போ எப்படி வரும்? ஃபஸ்ட்டு என்ன வரும்? நீங்கள், அந்த 1. அடுத்து வேண்டும் 3b. அடுத்து என்ன வரும்? கலட்டி விட 3a. அடுத்து என்ன வரும்? உங்களோட செப்பல்ஸ், பாதணிகளை 2. இந்த இது வரும்போது பாருங்கள், அப்படியே உல்ட்டாக வரும். எப்படி வரும்? இந்த சென்டென்ஸ் வரும்போது எப்படி வரும்னா 3 2 1b 1aன்னு வரும். ரைட்டா? இப்போ 3 என்ன இருக்குது? முன்னர். அடுத்து என்ன வரும்? நுழையும். அடுத்து என்னது? 1b 1a. எப்படி வந்திருக்கு? இந்த மாதிரி தான் ஆங்கிலத்தில் வரும். சரிதா? இப்போ நீங்கள் யூ, வேண்டும் have to. ஏன்னா இந்த சொல்கிறது யார்? கோயில் நிர்வாகம், நீங்கள் கிடையாது. கலட்டி விட ரிமூவ். உங்களுடைய பாதணிகளை, யுவர் செப்பல் ஆர் ஷூஸ். நான் இந்த இடத்துல ஷூஸ் போடுறேன். முன்னருங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்லன்னா பிஃபோர். நுழையிறதுக்கு என்டரிங் ஐஎன்ஜி போடணும். உள்ளே இன்டு த டெம்பிள். என்ன சொல்லணும்? யூ ஹாவ் டு ரிமூவ் யுவர் ஷூஸ் பிஃபோர் என்ட்ரிங் இன்டு த டெம்பிள். கோயிலுக்குள் நுழைய முன்னால் என்ன பண்ணணும்? உங்கள் செருப்புகளை கழட்டி விட வேண்டும்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த ஹாவ் டு இந்த இடத்துல வருது. இப்போ பாருங்கள், யூ ஹாவ் டு ரிமூவ் யுவர் ஷூஸ் பிஃபோர் என்ட்ரிங் இன்டு த டெம்பிள். புரியுதா? மஸ்ட்டுக்கும் ஹாவ் டுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னும் சில உதாரணங்களை பார்க்கலாம் வாங்க. நான் என்னுடைய வீட்டு பாடத்தை முடிக்கலைன்னா ஸ்கூலில் அடி வாங்குவீங்க, அது தெரியும் இல்லையா? அதனால் என்ன சொல்கிறாங்க? நான் என்னோடய வீட்டு பாடத்தை கம்ப்ளீட் முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குது? நான் என்னுடைய வீட்டு பாடம் 2 முடிக்க வேண்டும். இதுதான் வினைச்சொல். 3a 3b. இப்போ இங்கிலீஷில் வரும்போது எப்படி வரும்? நான் வேண்டும் முடிக்க. அடுத்து என்னது? என்னுடைய வீட்டு பாடம் எப்படி வந்திருக்கு? 1 + 3b + 3a + 2. அப்படியே உல்டாவாக வந்திருக்கு இல்லையா? அதான். இப்போ நான் ஐ மஸ்ட் கம்ப்ளீட். முடிக்கிறதுக்கு கம்ப்ளீட். ரைட்டா? அல்லது ஃபினிஷ், 2 வேணாலும் எது வேணாலும் போடலாம். என்னுடைய மை வீட்டு பாடம் ஹோம் ஒர்க். ரைட்டா? ஐ மஸ்ட் கம்ப்ளீட் மை ஹோம் ஒர்க். பாருங்கள். ரைட்டா? ஐ மஸ்ட் கம்ப்ளீட் மை ஹோம் ஒர்க். இப்போ இன்னொன்று பாருங்கள். நீங்கள் பிரான்சில் வலது பக்கமாக வண்டி ஓட்ட வேண்டும். அந்த சைடு ஒரு நாட்டுக்கும் ஒரு ரூல் இருக்குது வண்டி ஓட்டுறதுல. அதில் ஃப்ரான்ஸில் நீங்கள் ஓட்டுறீங்கன்னா வலது பக்கமாக தான் உங்கள் வண்டியை ஓட்டணும். ரைட்டா? இப்போ நீங்கள் இதை இம்போஸ் பண்ணுறது கவர்மெண்ட்டு. ரைட்டா? அப்போ இந்த இடத்துல ஹாவ் டு போட வேண்டும். ஃப்ரான்ஸில் இல் வந்திருக்கு. ஃப்ரான்ஸு ப்ளஸ் இல், அப்போ 2a 2b. வலது பக்கமாக அந்த ஆக அது வந்திருக்கு. 3a 3b. வண்டி ஓட்ட வேண்டும். ரைட்டா? வண்டி 4 5a 5b. ரைட்டா? இதுதான் வந்திருக்கு. இப்போ இங்கிலீஷில் எப்படி வரும்? ஃபஸ்ட்டு நீங்கள், அப்புறம் 5b வேண்டும், அப்புறம் 5a ஓட்ட. அடுத்து என்ன வரும்? வண்டி 4. அப்படியே ரிவர்ஸ்லேயே வரும் எல்லாமே. அடுத்து ஆக 3b 3a. அடுத்து இல் 2b 2a. இல் ஃப்ரான்ஸ்
அந்த ஃப்ரான்ஸில்ங்கிறதுலே அது முன்னாடி மாறி வரும். இப்போ பாருங்கள், நீங்கள் யூ, இது கவர்மெண்ட் இம்போஸ் பண்ணுறதுனால இந்த இடத்துல என்ன போட்டோம், ஹாவ் டு டிரைவ், ஓட்டுறதுக்கு என்னது டிரைவ் எ வெஹிக்கிள், காராக இருக்கலாம் எதை வேணாலும் இருக்கலாம். அதனால் இந்த இடத்துல வெஹிக்கிள் ஆக ஆன் தி ரைட், ஆன் தி ரைட் இன், இல்லுக்கு என்னது இன் ஃப்ரான்ஸ், எஃப் கேபிட்டல் லெட்டர் போடுறோம் பிகாஸ் இட் இஸ் அ கண்ட்ரி. ரைட்டா, யூ ஹாவ் டு டிரைவ் அ வெஹிக்கிள் ஆன் த ரைட் இன் ஃப்ரான்ஸ். பாருங்கள், யூ ஹாவ் டு டிரைவ் அ வெஹிக்கிள் ஆன் த ரைட் இன் ஃப்ரான்ஸ். புரியுதா? ஓகே, இப்போ உங்களுக்கு ஹாவ் டுக்கும் மஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் நீங்கள் மஸ்ட்டு போடுற இடத்துல ஹாவ் டு போடலாம், ஹாவ் டு போடுற இடத்துல மஸ்ட்டு போடலாம். ரெண்டுக்கும் அதிகமாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை கிராமட்டிக்கலாக. ஆனால் இப்படி போடணுங்கிறது ரூல். புரியுதா? ஓகே, இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். இந்த சேனலோட பயன் அனைவருக்கும் போய் சேர வாட்ஸ்அப்பிலும் மற்றும் ஃபேஸ்புக்கிலும் பகிரவும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க பார்க்கலாம். இன்னும் பார்க்க வேண்டியது இருக்குது. நான் இப்பொழுது போக வேண்டும், நான் இப்பொழுது போக வேண்டும். இங்கிலீஷ் வரும்போது எப்படி வரும், நான் வேண்டும் போக இப்பொழுது. ரைட்டா, ஐ மஸ்ட் கோ நவ். எப்படி வருது, ஐ மஸ்ட் கோ நவ். இன்னொன்று பார்க்கலாம். நீங்கள் உங்கள் சாவியை மறக்க வேண்டாம். வேண்டும்ங்கிறதுக்கு என்ன, மஸ்ட். ரைட்டா, வேண்டாம்ங்கிறதுக்கு என்ன, மஸ்ட் நாட். அப்படின்னா என்னது, வேண்டாம். புரியுதா? வேண்டாம்ங்கிறதுக்கு மஸ்ட் நாட். இப்போ இங்கிலீஷில் எப்படி வரும் பார்க்கலாம். 1 உங்கள் சாவி, 2 மறக்க வேண்டாம், 3A 3B. ஃபஸ்ட்டு நீங்கள், அடுத்து என்னது, வேண்டாம், அடுத்து என்ன வரும், மறக்க, அடுத்து என்னது, உங்கள் சாவியை வந்துச்சா. யூ, வேண்டாங்கிறதுக்கு என்ன சொன்னேன் நான், மஸ்ட் நாட், மஸ்ட் நாட். மறக்கிறதுக்கு என்ன, ஃபர்கெட். ரைட்டா, யுவர் கீ. அவ்வளோதான், யூ மஸ்ட் நாட் ஃபர்கெட் யுவர் கீ. இப்போ பாருங்கள், யூ மஸ்ட் நாட் ஃபர்கெட் யுவர் கீ. அவ்வளோதாங்க. மஸ்ட்டுக்கும் ஹாவ் டுக்கும் வித்தியாசம் எப்படி உபயோகிக்கிறது, அதற்குரிய வித்தியாசம் என்னங்கிறத பார்த்தோம். இன்னும் ஒரு சிறப்பான தொடரில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.